மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான விரத நாளாகும். இதை பற்றிய வரலாற்றுக் கதைகள் மற்றும் சிறப்புகளை இங்கே சுருக்கமாக காணலாம். சிவராத்திரி உருவான வரலாறு. புராணங்களின்படி பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. அப்போது ஒரு பெரும் ஜோதி பிழம்பாக, அதாவது அக்னித்தோனாக சிவன் அவர்கள் முன் தோன்றினார். அந்த ஜோதியின் அடியை காண விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார். முடியை காண பிரம்மா அன்னப்பறவையாக மாறி வானில் பறந்தார். இருவராலும் சிவபெருமானின் அடி முடியை காண முடியவில்லை. தங்கள் தவறை உணர்ந்த அவர்கள் சிவனிடம் மன்னிப்பு கோரிய அந்த இரவே மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. சிவன் முதன்முதலில் லிங்க வடிவில் வெளிப்பட்ட காலம் இதுவே. ஏன் சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது? மகா சிவராத்திரிக்கு பின்னால் பல ஆன்மீக காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆலகால விஷம். பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த கொடிய நஞ்சை, அதாவது விஷத்தை சிவன் அருந்திய நாள் இது. அந்த விஷம் தொண்டையிலேயே தங்கி அவர் நீலகண்டன் ஆனார். சிவபெருமானுக்கு எந்த ஆபத்தும் நேரக்கூடாது என்பதற்காக தேவர்கள் அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து அவரை வழிபட்டனர். சிவபார்வதி திருமணம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்ட புனிதமான நாளாகவும் இது கருதப்படுகிறது. பிரளய காலம். ஒரு பிரளய காலத்தின் முடிவில் அன்னை பார்வதி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து மீண்டும் உலகை உருவாக்க வேண்டிய இரவு இது என்றும் கூறப்படுகிறது. சிவராத்திரி விரத முறைகள். சிவராத்திரி அன்று பக்தர்கள் 4 கால பூஜைகளில் பங்கேற்பார்கள். உபவாசம், அதாவது விரதம். நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருப்பது. ஜாகரணம், அதாவது விழித்திருத்தர். இரவு முழுவதும் தூங்காமல் சிவபுராணம் படிப்பது அல்லது ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிப்பது. அபிஷேகம். 4 ஜாமங்களிலும் லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. முக்கியத்துவம். சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம். ஒருவன் தெரியாமல் சிவராத்திரி அன்று வில்வ இலைகளை சிவலிங்கத்தின் மீது போட்டாலே அவனுக்கு முக்தி கிடைக்கும் என்பதை வேடன் கதை மூலம் நாம் அறியலாம்.